லலிதா அம்மா சமையல் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறோம்னா மிளகு பொங்கல் செய்முறை. பச்சரிசி 1 டம்ளர், அரிசியை கழுவி எடுத்துங்க. சிறுபருப்பு 1/2 டம்ளர், அதே மாதிரி பருப்பையும் கழுவி எடுத்துங்க. நல்லா 3-4 தடவை கழுவி எடுத்துங்க தனித்தனியாக. இப்போ பருப்பை வதக்கி 1 நிமிஷம் வதக்கி எடுத்துங்க. அடுத்தது அரிசியை வதக்கி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் ஊற விடாமல் கழுவி உடனே வதக்கி எடுத்துருங்க 1 நிமிஷம். அரிசியும் பருப்பும் தனித்தனியாக கழுவி ரொம்ப நேரம் ஊற விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எந்த டம்ளரால் அரிசியும் பருப்பும் எடுத்தோமோ அதே டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வைங்க. 5 விசில் வரணும். பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி 1 துண்டு, உப்பு 1/2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிட்டு இப்போ குக்கர் விசில் போட்டு வச்சிடலாம். 5 விசில் வரணும். இப்போ 5 விசில் அடங்கிய பிறகு, விசில் எடுத்த பிறகு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் 5-6 ஸ்பூன் ஊற்றிங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு 10-12 முந்திரி பருப்பு போட்டுங்க. முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து பொங்கலில் போட்டுங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை, அது தாளித்து நல்லா இதான பிறகு இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இப்போ பொங்கலில் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தேவைப்பட்டால் போடலாம். தாளிச்சதை பொங்கலை போட்டு நல்லா கிளறி விடுங்க. அடுத்தது நெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூனு நெய் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நிறைய ஊற்றிக்கலாம். ஆனால் நிறைய போட்டால் திகட்டும். அதனால தான் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. சூடான மிளகு பொங்கல் ரெடி. குழந்தைங்களுக்கு முழு மிளகு பிடிக்கலைன்னா மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட வேர்க்கடலை சட்னியும் தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி செய்முறை அடுத்த வீடியோவில் போடுறேன்.